டுடே லெக்சர் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் இன் ஜாவா அப்படிங்கிறதுல ஒரு சில கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஒய் ஜாவா, ஹவு ஜாவா டிஃபர்ஸ் ஃப்ரம் சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா ஹிஸ்ட்ரி. ஸோ ஒய் ஜாவா, ஸோ எதுக்காக நம்ம இந்த ஜாவா அப்படிங்கிறத லேர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். தென் ஜாவா வந்து சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை விட எப்படி டிஃபராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ப்ளஸ் ஜாவாவோட ஹிஸ்ட்ரி, இது எப்படி வந்து ஜாவா அப்படிங்கிறது க்ரியேட் ஆச்சு, இது எப்படி இன்வென்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய் ஜாவா. ஸோ ஜாவா ஏன் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறோம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ஜாவாவில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், ஜாவா யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ரன் பண்ணலாம். எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா விண்டோஸ் மிஷின்லேயும் ரன் பண்ணிக்கலாம், லினக்ஸ்லேயும் ரன் பண்ணிக்கலாம், ஆப்பிள், எல்லா இதுலேயுமே நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்கள் எழுதின கோட், ஜாவா கூட எல்லா மிஷின்லேயுமே, எல்லா டைப் ஆஃப் மிஷின், விண்டோஸ் மிஷின், லினக்ஸ், எல்லா இதுலேயுமே ஈஸியாக ரன் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் வந்து இந்த ஜாவா அப்படிங்கிறது நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஈஸி டு லேர்ன் அண்ட் சிம்பிள் டு யூஸ் கம்பேர்டு வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நீங்கள் சி, சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை விட ஜாவா வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கலாம். சிம்பிள் டு யூஸ், அதாவது சின்டெக்ஸு, நமக்கு அதில் சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப நிறையா கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் எழுதணும் அப்படின்னு நம்ம சி, சி ப்ளஸ் ப்ளஸில் சொல்கிற மாதிரி ரொம்ப டைட்டான ஒரு என்விரான்மெண்ட் வந்து ஜாவாவில் இருக்காது. ரொம்ப லைட் வெயிட், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், லேர்ன் பண்ணுறது ஈஸி. அப்போ நிறையா ரூல்ஸை வந்து உனக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்படி கூட நீ ப்ரோக்ராம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸியராக வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு எரர்ஸ் வந்ததுன்னா அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ உனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஜாவா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி லாங்குவேஜ். அடுத்து ஓப்பன் சோர்ஸ். எப்போ நம்ம வந்து அதை ஒரு விஷயத்தை ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, லாங்குவேஜாக இருக்கட்டும், ஒரு சாஃப்ட்வேராக இருக்கட்டும், நீ ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நெட்டில் இருந்தே எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே என்ன செஞ்சுக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நீ ஃப்ரீயாக யூஸ் பண்ணுவேன். இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து நீ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். இப்போ நம்ம லாங்குவேஜ் ஜாவா வந்து ஓப்பன் சோர்ஸ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அந்த ஜாவா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீ என்ன செஞ்சுக்கலாம், அப்ளிகேஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து என்ன செஞ்சுக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எதுவும் என்ன பண்ண வேண்டியதில்லை, காஸ்ட் எதுவும் பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்து கம்யூனிட்டி சப்போர்ட். என்ன கம்யூனிட்டி சப்போர்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜாவா இன்வென்ட் பண்ணது 1995. ஸோ 1995லேருந்து இன்றைக்கி 2020 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாவில் வந்து ஏகப்பட்ட டெவலப்பர்ஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்க. அப்போ உனக்கு வந்து ஜாவா அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, ஜாவாவில் ஏதாவது ஒரு எரர் வருது அப்படின்னா நீ நெட்டில் கொண்டு போய் கூகுளில் ஜஸ்ட்டு போஸ்ட் பண்ண அப்படின்னாலே உனக்குரிய சொல்யூஷன்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். நீ தேடுற ஒரு எரர் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே யாராவது அதுக்கு சொல்யூஷன் எழுதியிருப்பாங்க. சொல்யூஷன்னா ஜஸ்ட்டு வந்து உனக்கு எதனால் அந்த எரர் வருது அப்படிங்கிறக்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீ ஜாவாவை நல்லா லேர்ன் பண்ணி ஒரு கம்பெனியில் போய் ஜாவாவில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுற அப்படின்னா உனக்கு அங்கே ஏதாவது எரர்ஸ் வருது, அந்த ப்ராஜெக்டை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல அப்படின்னா நீ என்ன ஒரு கொஸ்டின்ஸை வந்து கூகுள்லேயோ நெட்டில் வந்து போஸ்ட் பண்ணுற அப்படின்னா உனக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து எப்படினாலும் எங்கே இருந்தாலும் வேர்ல்டு ஃபுல்லாக வரும். இந்த ஜாவாவோட டெவலப்பர்ஸோட கம்யூனிட்டி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் சப்போர்ட்டில் வந்து இருக்குது. அப்படிங்கிறதான் நம்ம ஏன் ஜாவா லேர்ன் பண்ணணும். ஜாவா போனோம்னா நமக்கு நிறையா சப்போர்ட் கிடைக்கும். ஒரு ஒரு எரர் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா நல்ல சப்போர்ட் வந்து கூகுளில் ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கும். அடுத்து ஊப் சப்போர்ட். ஸோ வி நோ தட் சி ப்ளஸ் ப்ளஸ்லேயே நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வி நோ தட் சி ப்ளஸ் ப்ளஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸு, என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் எல்லாமே இங்கே ஜாவாலையும் உண்டு. ஜாவாவும் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சப்போர்ட் இருக்குது அப்படின்னால அதனால நமக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னால ஜாவாவுமே இந்த ரீசனுக்காகவே நம்ம என்ன செய்யலாம், நம்ம ப்ராஜெக்ட்ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஜாவா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னா ஜாவா வந்து நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். அதர் தேன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜாவா சப்போர்ட்ஸ் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கேமிங். எல்லாமே வந்து ஜாவாவை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. ஜாவா யூஸ் பண்ணியும் டெவலப் பண்ணலாம். உதாரணத்துக்கு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலில் பில்லு போடுறாங்க பார்த்துருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட்ஸ், இது அதாவது நீங்கள் உள்ள ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் உள்ள என்ட்ரு ஆனது பேஷண்ட் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணி
உங்களுக்குரிய டீட்டெயிலை மெயின்டைன் பண்ணுறது, உங்களுக்கு பில் போடுறது எல்லாமே வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக தான் பண்ணுறாங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் சொல்லலாம், ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஜாவா யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்புறம் ஹோட்டலில் பில் போடுறாங்க. இது மாதிரி அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் அந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சு ரன் பண்ணுறது எல்லாமே ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ். நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பில் போடுறாங்க, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ், ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எல்லாமே ஜாவா யூஸ் பண்ணி பண்ணலாம். அடுத்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ், கேமிங் அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்குறோம், ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம். ஆண்ட்ராய்டுக்கு பேஸ் வந்து ஜாவா தான், அதை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணுறாங்க. மொபைல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம், கேமிங் டெவலப் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பட்டன் ஃபோனில் எல்லாமே ஜாவா மூலமாக தான் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. நம்ம பட்டன் ஃபோனில், நம்ம பழைய ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கேமிங்கும் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன்ஸில் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பழைய 1100 அந்த மாதிரி பழைய பட்டன் ஃபோனில் வரக்கூடிய கேம்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணது ஜாவாவில் தான் பண்ணாங்க. அப்போது வெப் அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஜாவாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அப்போ வெரைட்டி ஆஃப் எல்லா கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸும் ஜாவாவை யூஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும். அப்படிங்கிறனால நம்ம ஜாவா சூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு ஜாவா டிஃபர்ஸ் ஃப்ரம் சி அப்படின்னு கேட்குறோம். சி அப்படிங்கிற லாங்குவேஜுக்கும் ஜாவா அப்படிங்கிற லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி சி லேர்ன் பண்ணிட்டோம், அப்போ ஜாவா இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். பேசிக்காக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். சி அப்படிங்கிறது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. ஏன் சி அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, we have to follow some procedures. நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் சியில் வந்து ப்ரோக்ராமிங் எழுத முடியும். இந்த மெயின் மொதல் எழுதணும், அடுத்து இப்படி நம்ம ஓப்பன் ப்ரைஸ் போட்டு க்ளோஸ் ப்ரைஸ் போட்டு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எழுத வேண்டியிருக்கோம். நம்ம நினச்ச மாதிரி இந்த இடத்துல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம், இந்த இடத்துல இது இப்படி திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், அப்படிலாம் நம்ம நினச்ச மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. சி இஸ் ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜாவா அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கம்பேர்ட் வித் சி ப்ளஸ் ப்ளஸ். சி ப்ளஸ் ப்ளஸ் மாதிரி இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு வரும்போதே வந்து வி கேன் கஸ்டமைஸ் அவர் ப்ராஜெக்ட்ஸ், கஸ்டமைஸ் அவர் ப்ரோக்ராம்ஸ். நம்ம வந்து நினச்ச ஃபியூச்சரை நினச்ச இடத்துல நம்மளால் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ரொசீஜர் படி தான் நம்ம எழுதணும், அவங்க சொன்னதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வி கேன் டிசைன் அவர் ஓன் ப்ரோக்ராம்ஸ், வி கேன் டிசைன் அவர் ப்ரோக்ராம்ஸ் ஆன் அவர் ஓன். நம்மளே வந்து ஓனாக நம்ம ப்ரோக்ராம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொண்டு வரதுக்கு வி கேன் யூஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். அதேமாதிரி சி பொறுத்த வரைக்கும் வேரியபிள் டிக்ளேர்ட் அட் த பிகினிங் ஆஃப் த பிளாக். நீ மெயினில் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே இன்ட்டு என் அப்படி போடுவோம். அப்போ வேரியபிள் டிக்ளரேஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டார்டிங் ஆஃப் த பிளாக்ல ஃபஸ்ட்லேயே பண்ணணும் அப்படிங்கிறது சியில் நம்ம ஒரு ரூலாகவே பார்த்துருக்கோம். பட் ஜாவா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. யூ கேன் டிக்ளேர் ஏ வேரியபிள் அட் எனிவேர். ப்ரோக்ராமில் உன்னோட இதில் வந்து நீ எந்த இடத்துல வேணாலும் ஒரு வேரியபிளை வந்து நீ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிக்கலாம். தென் சி பொறுத்த வரைக்கும் டஸ் நாட் சப்போர்ட் மல்டி த்ரெட்டிங், ஜாவா சப்போர்ட்ஸ் மல்டி த்ரெட்டிங். வாட் இஸ் மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டி டாஸ்கிங் நம்ம ஒன்று பண்ணுவோம் மொபைலில். வாட் இஸ் மல்டி டாஸ்கிங் அப்படின்னா, மொபைலில் நீ என்ன செய்வ அப்படின்னா கேம் விளாண்டுட்டு இருப்பேன். கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு கால் வரும், அப்படியே மேலே காலை அட்டன் பண்ணி காலை பேசிக்கிட்டே கேமை விளாண்டுட்டு இருப்பேன், ரைட்டா? திடீர்னு உனக்கு ஒரு பின்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கும், கேமை டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரீனை ஸ்வாப் பண்ணி அடுத்த ஸ்க்ரீன் வாட்ஸ்அப்பில் போய் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவேன், திரும்ப கேமுக்குள்ளே வருவேன். அப்போ இதுதான் மல்டி டாஸ்கிங். ஒரே டைமில் மல்டிபிள் டாஸ்க்கை வந்து நீ ஹேண்டில் பண்ணுறது. இந்த ஃபீச்சர் உன் ப்ராஜெக்ட்லையுமே மல்டிபிள் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணணும், மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸை வந்து நீ ரன் பண்ணணும், இல்லை உன் ப்ரோக்ராமையே மல்டிபிள் பார்ட்ஸாக பிரித்து சைமல்டேனியஸாக வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் அ கான்செப்ட் ஆஃப் மல்டி த்ரெட்டிங். பட் ஜாவாவில் வந்து அந்த சப்போர்ட் உண்டு மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கிறது. சி பொறுத்த வரைக்கும் மல்டி த்ரெட்டிங்கிறது சப்போர்ட் கிடையாது. உன்னால் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து உன் ப்ரோக்ராமை ஸ்ப்ளிட் பண்ணி சைமல்டேனியஸாக உன்னால் என்ன செய்ய முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. உன் ப்ரோக்ராமையே ஒரு 4-5 மாடியூல் இருக்குன்னா 4-5 மாடியூலையும் அட் ஏ டைம்லேயே வந்து ஷேர் பண்ணி என்ன செய்ய முடியாது, ரன் பண்ண எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அந்த சப்போர்ட் வந்து சியில் கிடையாது. ஜாவாவில் வந்து மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கிறது சப்போர்ட் உண்டு. பாயிண்டர்ஸ், இந்த பெரிய ஒரு கஷ்டமாக எல்லாருமே கஷ்டமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிஎன்சி ப்ளஸ் ப்ளஸில் பாயிண்டர்ஸ். இந்த பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், we can store the address of a variable. ஒரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணி மெமரி அக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே கிடையாது, ஜாவா அப்படிங்கிறதுல கிடையவே கிடையாது. அதனால் நம்ம ஜாவா பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அடுத்து சி பொறுத்த வரைக்கும் மெமரி அலோகேஷன் அப்படிங்கிறது நம்ம பண்ணும்போது டைனமிக் மெமரி அலோகேஷன், ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன்லாம் சொல்லுவாங்க. இந்த மெமரி அலோகேஷன் பண்ணும்போது எம்அலாக் அப்படின்னு சொல்லி ஒரு இதை யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம மெமரி அலோகேட் பண்ணுவோம். பட் அந்த கான்செப்ட் வந்து இங்கே வந்து ஜாவாவில் வந்து என்ன அப்படின்னா நியூ அப்படின்னு ஒரு கீவேர்ட் கொடுத்துட்றாங்க. அது மூலமாக என்ன செஞ்சுக்கலாம், மெமரி அலோகேட் பண்ணிக்கலாம். இங்கே எம்அலாக் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்குது, பட் அது இங்கே ஜாவாவில் சப்போர்ட் கிடையாது. சியில் வந்து எம்அலாக் யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா பொறுத்த வரைக்கும் நியூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மெமரி அலோகேட் பண்ணுவாங்க. சியில் பார்த்தீங்கன்னா மேனுவல் கார்பேஜ் கலெக்டர்னு சொல்கிறாங்க. மேனுவல் கார்பேஜ் கலெக்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வாட் இஸ் கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னா, நார்மலாக கார்பேஜ் அப்படின்னா நம்ம தெரியும், குப்பை தொட்டியை தான் கார்பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து கார்பேஜ் கலெக்டர்னு என்னென்னா, நீ சியில் யூஸ் பண்ணியிருப்ப உன்னோட வேரியபிள்ஸ், உன்னோட என்ன சொல்கிறது ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே இருக்குது. ஒன்ஸ் நீ அதை யூஸ் பண்ணுவ, யூஸ் பண்ணிட்டு திரும்ப அப்படியே என்ன செஞ்சிருவா, விட்டுட்டு போயிடுவா. பட் அது எல்லாமே என்ன ஆகுனா ஒரு கார்பேஜ் மாதிரி உள்ளேயே கிடக்கும். பட் அதை எல்லாமே ப்ராப்பராக அந்த மெமரி எல்லாம் கிளியர் பண்ணணும். நீ ஒரு சியில் வந்து ப்ரோக்ராம் எழுதியிருப்ப, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது யூ கேன் ஃப்ரீ ஆல் த ரிசோர்ஸஸ் விச் எவர் யூ ஹேவ் யூஸ்ட் இன் த ப்ரோக்ராம். இது வரைக்கும் உன் ப்ரோக்ராமில் நீ என்னென்னலாம் வேரியபிள் எல்லாமே யூஸ் பண்ணியோ அது எல்லாமே ப்ராப்பராக என்ன செய்யணும், ஃப்ரீ பண்ணி அந்த மெமரியை கிளியர் பண்ணி தான் ப்ரோக்ராமை என் பண்ணணும். அதை பண்ணுறது நம்ம மேனுவலாக தான் பண்ணணும் சியில். பட் ஜாவா பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்டர். நீ எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எத்தனை வேரியபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கிளியர் ஆயிரும். இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்டர் அப்படிங்கிறது. அது போக டஸ் நாட் சப்போர்ட் ஓவர்லோடிங். சி பொறுத்த வரைக்கும் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணாது. ஜாவா வந்து ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஓவர்லோடிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, we know that C++ல இந்த ஃபீச்சர் நம்ம பார்த்துருக்கோம். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்த்துருக்கோம். ஸோ ஓவர்லோடிங் இன் த சென்ஸ் ஒரே நேம் வித் டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது. மெத்தட் ஓவர்லோடிங், அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் நம்ம C++ பார்த்துருப்போம். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமாக இருக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதோட என்ன சொல்கிறது, அதோட பேராமீட்டர் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதோட டைப், ரிட்டன் டைப்பில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அந்த ஒவ்வொரு பேராமீட்டர்ஸோட டேட்டா டைப்பில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு தான் அது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், கால் ஆகும், ஃபைண்ட் அவுட் பண்ணும். அந்த ஓவர்லோடிங்கிற கான்செப்ட் வந்து சியில் கிடையாது. ஜாவாவில் வந்து ஓவர்லோடிங் அப்படிங்கிறது உண்டு. ஸோ திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சி அண்ட் ஜாவா. இப்போ இது போக இன்னும் சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். பட் நமக்கு ஓவரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மினிமலாக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா C++க்கும் ஜாவாவுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. C++ பொறுத்த வரைக்கும் இட் சப்போர்ட்ஸ் ஒன்லி கம்பைலர். ஜாவா பொறுத்த வரைக்கும் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். ஸோ வாட் இஸ் கம்பைலர்? வி நோ தட் நம்ம ஒரு கோட் எழுதுகிறோம், இட் ஷுட் பி கம்பைல்ட். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக நம்ம சின்டெக்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோமா, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத கோடை எல்லாம் வெரிஃபை பண்ணி இட் வில் கோ ஃபார் அன் எக்ஸிக்யூஷன். அந்த ப்ராசஸ் தான் வி நோ தட் கம்பைலைசேஷன் கம் எக்ஸிக்யூஷன். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் யூஸ்ட் கம்பைலர். பட் வாட் இஸ் இன்டர்பிரட்டர்? இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறதோட ரோல் என்ன அப்படின்னா, we have written some code in Java. அந்த கோட் எழுதிடுறோம், it will be compiled whether you have clearly written all the variables or structure. இந்த ஜாவாவில் நீங்கள் எழுதக்கூடியது எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி it will generate some intermediate code. ஒரு இன்டர்மீடியேட்டாக ஒரு கோட் மாதிரி கிரியேட் ஆகும். இந்த கோடை வந்து the appropriate மிஷினுக்கு ஏற்ற மாதிரி, விண்டோஸில் ரன் பண்ணுறீங்கன்னா விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், லினக்ஸில் ரன் பண்ணுறீங்கன்னா லினக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட். இதை பண்ணுறதுக்கு we need some interpreter. அதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க்காக தான் இந்த இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது இருக்குது. இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஜாவா சப்போர்ட்ஸ் போத் கம்பைலர் ப்ளஸ் இன்டர்பிரட்டர். சில லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கம்பைலர் பேஸ்டாக இருக்கும், சில லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரட்டர் பேஸ்டாக இருக்கும். ஜாவா சப்போர்ட்ஸ் போத் கம்பைலர் ப்ளஸ் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. தென் அதே மாதிரி C++ல பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஜாவா பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், we know that இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸை அடுத்த சில கிளாஸஸில் நான் திரும்ப ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் வித் த ஹெல்ப் ஆஃப் த கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. அதில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் பேஸ் கிளாஸஸ் இன்டூ ஒன் டெரைவ்ட் கிளாஸஸ். அப்போ மல்டிபிள் பேஸ் கிளாஸஸ் இருக்கும். we know that இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாலே C++ல பார்த்துருக்கோம், ஒரு பேஸ் கிளாஸ், டெரைவ்ட் கிளாஸ் இந்த மாதிரி.
அதில் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். மல்டிபிள் பேஸ் கிளாஸஸ் இன்டூ ஒன் டெரைவ்ட் கிளாஸஸ் இஸ் கால்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். C++ல அந்த ஃபீச்சர்ஸ் உண்டு, ஜாவா பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஜாவா பொறுத்த வரைக்கும் அதுக்கு பதிலாக இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம அது படிக்கும் போது டீட்டெயில்டாக எதுக்காக மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இங்கே இல்லை, அதுக்கு பதிலாக ஏன் இன்டர்ஃபேஸ் கொண்டு வராங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் C++ பொறுத்த வரைக்கும் ஓவர்லோடிங்கில் நம்ம 2 டைப் ஆஃப் ஓவர்லோடிங் ஒர்க் பண்ணியிருக்கோம், மெத்தட் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். பட் இங்கே ஜாவா பொறுத்த வரைக்கும் மெத்தட் ஓவர்லோடிங் உண்டு, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. we know that நம்ம ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து அடிஷ்னல் டாஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், தட் இஸ் கால்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இந்த ஆப்ரேட்டர் வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் அது போக இந்த ஆப்ரேட்டரையே ஒரு ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுற மாதிரி, ஒரு ஃபங்க்ஷனை ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணுற மாதிரி, இந்த ஆப்ரேட்டரை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ரேட்டருக்குரிய ஃபங்க்ஷன் கால் ஆகி அந்த ரோலை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு we have used ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசணும். ஃபங்க்ஷன் நேம்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும், அதோட ஆர்குமெண்ட்ஸ், அதோட ரிட்டர்ன் டைப், நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஃபங்க்ஷன் நேம் மட்டும் சேம், ரிமைனிங் எல்லாமே டிஃப்ரெண்ட். இந்த கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாவாவில் வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிற கான்செப்ட் கிடையாது, மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது உண்டு. அதேமாதிரி C++ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்ஸு, யூனியன்ஸு நம்ம C++ல பார்த்துருப்போம், அந்த கான்செப்ட் எதுவுமே ஜாவாவில் கிடையாது. தென் அதேமாதிரி C++ல கன்ஸ்ட்ரக்டார்ஸ், டிஸ்ட்ரக்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டார்ஸ், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்டார்ஸ்? கன்ஸ்ட்ரக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், when we are creating an objects, ஒரு ஆப்ஜெக்ட் நியூவாக கிரியேட் ஆகுது, அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாமே மெமரி இன்ஸ்டலைஸ் பண்ணுறதுக்காக we have used constructors. நார்மலாக சிம்பிளாக சொல்லணும்னா மெமரி அலோகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். கன்ஸ்ட்ரக்டார் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்ம C++ல எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு ரோல் நம்பர், உதாரணத்துக்கு 18 SUC A006 0010 இது மாதிரி. இந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக நம்ம நிறையா பார்த்துருப்போம். நேம் இருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், அப்புறம் ஃபோன் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடி, இதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்கிறோம். அப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை டைம் இன்ஸ்லைஸ் பண்ணுவோம். ரோல் நம்பராக இருந்தால் 0 அப்படின்னு இன்ஸ்லைஸ் பண்ணுவோம், நேமாக இருந்தால் இனிமேல் தான் நேம் வரப்போகுது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த வேல்யூவை வந்து அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவோம், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இந்த டாஸ்க்கை வந்து பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டார்ஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணுவோம். பட் அதை தான் நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். அப்போ கன்ஸ்ட்ரக்டார்ஸுங்கிறது மெமரி அலோகேஷனுக்காக பண்ணுறது, டிஸ்ட்ரக்டார்ஸுங்கிறது அலோகேட் பண்ண மெமரியை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. வைல் நம்ம நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம் ஜாவாவில், அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ப்ராப்பராக டெஸ்ட்ராய் பண்ணி ப்ராப்பராக மெமரியை க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு டிஸ்ட்ரக்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து டிஸ்ட்ரக்டார் அப்படிங்கிறது தேவையில்லை, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஜாவாவில் இருக்குது. நீ டிஸ்ட்ரக்டார் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மெமரி எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துரும். கன்ஸ்ட்ரக்டார் மட்டும் உண்டு. தென் C++ பொறுத்த வரைக்கும் கோட் இஸ் நாட் போர்ட்டபிள், ஜாவா வந்து போர்ட்டபிள். எதை வச்சு போர்ட்டபிள் நாட் போர்ட்டபிள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, C++ல ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்க, உன் லேப்டாப்பில் விண்டோஸ் மிஷின் தான் இருக்குது, விண்டோஸில் நீ டெவலப் பண்ணிட்ட, நீ கொண்டு போய் இன்னொரு இடத்துல யூசேஜுக்கு கொடுக்க போகிற, யாரோ ஒரு கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னா, அந்த இடத்துல லினக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா உன் C++ கொண்டு போய் அங்கே என்ன செய்ய முடியாது, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, உன் ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பட் ஜாவா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் போர்ட்டபிள். நீ ஏதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பண்ணி கம்பைல் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா, எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லனாலும் அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், லான்ச் பண்ணலாம். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜாவாவில் பண்ண ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். C++ல பண்ணதுனாலும் சரி, சியில் பண்ணதுனாலும் சரி, சாரி ஜாவாவில் பண்ண அப்ளிகேஷன் விண்டோஸில் பண்ணாலும் சரி, லினக்ஸில் பண்ணாலும் சரி, ஆப்பிள் மேக்வாய்ஸில் பண்ணாலும் சரி, எதுலனாலும் என்ன செஞ்சுக்கலாம், லான்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீ எந்த ஓஎஸில் வச்சு அந்த கோடு எழுதினாலும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், இந்த உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் C++ பொறுத்த வரைக்கும் நீ விண்டோஸில் எழுதுனா விண்டோஸில் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. அதை தான் வந்து நாட் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜாவா வந்து போர்ட்டபிள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி C and C++ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். பிரிண்ட் ஸ்கேன்அப் இருந்தது, இதில் C and C அவுட் இருந்தது. அதே மாதிரி ஜாவாவில் வந்து வேறு சில இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸும் வரப்போகுது. அதுவுமே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து C++க்கும் ஜாவாக்கும் இருக்குது. தென் இங்கே ஹெட்ரு ஃபைல்ஸ்ன்னு நம்ம C and C++ல சொல்லிட்டு இருப்போம். iostream.h, stdio.h, conio.h இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஜாவாவில் வரும்போது பேக்கேஜஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் தான் வரும். ஹெட்ரு ஃபைல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிடையாது, பேக்கேஜஸ் அப்படிங்கிற நேமில் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. த சேம் பர்பஸ், ஹெட்ரு ஃபைலில் எப்படி ப்ரீடிஃபைண்டாக சில கிளாஸஸ், சில மெத்தட்ஸ் எல்லாம் எழுதி ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி இந்த பேக்கேஜஸ்குள்ளேயும் சில ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ், மெத்தட்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே என்ன செஞ்சுருப்பாங்க, ஸ்டோர் பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த C++ அண்ட் ஜாவா.
நார்மலாக இதுதான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். பட் இது போக இன்னும் நிறையா இருக்குது, பட் எலாபரேட்டாக நம்ம பார்க்கல, இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் அண்ட் ஃபைனல் டாபிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா. ஸோ இது பேசிக்காக இதுக்கு முன்னாடி ஜாவா அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னென்ன லாங்குவேஜஸ் இருந்தது, அதுக்கும் ஜாவாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒய் ஜாவா, எதுக்கு ஜாவா படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வி என்டர்டு இன்டு த ஜாவா ப்ரோக்ராமிங். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா இன் த சென்ஸ் ஜாவா அப்படிங்கிறது முதல் எப்படி வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்வென்டர், ஒரே ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணவர், ஜாவா ஃபைண்ட் அவுட் பண்ணவர் ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படிங்கிறவர். அவரும் அவரோட டீமும் சேர்ந்து செட்டாப் பாக்ஸுக்கும் டிவிக்கும் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி பண்ணணும். நம்ம இன்னைக்கு டிவி நல்லா உட்காந்து பார்த்துட்ருக்கோம், அந்த டிவிக்கு சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்கு இந்த ஜாவா யூஸ் பண்ண முடியுமா, அது மூலமாக டெவலப் பண்ண முடியுமா அப்படிங்கிறக்காக தான் இந்த லாங்குவேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. 1991 இது பற்றின ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு. அவங்க டீம் வந்து க்ரீன் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரீன் டீமாக இருக்கனாலே இதுக்கு நேமையுமே என்ன செஞ்சுட்டாங்கன்னா க்ரீன் டாக்னு வச்சுட்டாங்க. இந்த லாங்குவேஜுக்கோட நேமே க்ரீன் டாக்னு வச்சு அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. எப்படி வந்து நம்ம C++ல் ஃபைல் நேமை சேவ் பண்ணும்போது .c.cpp சேவ் பண்ணுவோம், அதே மாதிரி இதை சேவ் பண்ணும்போது .gt வச்சாங்க, க்ரீன் டாக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுபடி தான் போய்கிட்டு இருந்தது. தென் இதை நேமை மாற்றுறாங்க, ஓக் அப்படின்னு சொல்லி, OAK ஓக். ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நேம் வைக்கிறதுன்னு தெரில, ஜஸ்ட் தேவர் அந்த டிஸ்கஷன் எப்படி நேம் வைக்கிறது அப்படின்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் தே ஹாவ் சீன், விண்டோவில் பார்க்குறாங்க ஒரு ட்ரீ இருக்குது, இந்த ட்ரீயோட நேம் தான் வந்து ஓக். ஸோ அங்கே அமெரிக்கா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ கொஞ்சம் ஃபேமஸான ட்ரீ, ஓக் ட்ரீன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். திடீர்னு பார்த்தோன்னா இந்த ட்ரீயை பார்த்தோன்னா இதோட நேமே இதுக்கு வச்சுருவோம்னு சொல்லி ஓக்னு சொல்லி நேம் வைக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் வெவ்வேறு பர்பஸ்க்காலாம் ஜாவா யூஸ் பண்ணலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணது செட்டாப் பாக்ஸ், டெலிவிஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. தென் இன்டர்நெட் கான்செப்ட்ஸில் வெப் ஓரியன்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படி போனாங்க. ஸோ நிறையா ஸ்டேஜெல்லாம் அது தாண்டி வந்தது. இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்டர்நெட் ப்ரோக்ராமிங்காக தான் ஃபஸ்ட்டு ஜாவா டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அப்போ தான் ஓக் அப்படிங்கிற நேம்லாம் வந்தது. தென் ஃபைனலி தே ஹாவ் 1995 ஜாவா அப்படிங்கிற நேமில் கொண்டு வராங்க. ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்படிங்கிறதான் இதை மெயினாக லீட் பண்ணவர். ஸோ த இன்வென்டர் ஆஃப் ஜாவா அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஜாவா. ஸோ சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் இருந்தால் தே ஹாவ் ஸ்டார்டட் ஜாவா ப்ரோக்ராமிங். அங்கே இருந்தால் இது நியூவாக கிரியேட் ஆச்சு. ஸோ ஜாவா அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அதோட லோகோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஒரு காஃபி கப் மாதிரி இருக்கும். தி ஜஸ்ட் காஃபி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஸ்பார்க் ஐடியாவில் தான் தே ஹாவ் நேமிங் இட் அஸ் ஜாவா. ஓக் அப்படிங்கிறதுலேருந்து ரீநேம் பண்ணி ஜாவான்னு வந்தது. 1995 இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பயங்கர பூமில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ்னாலும் நீ அடுத்து ஃபர்தராக புதுசாக படிக்கணும். இன்றைக்கி வந்து வேர்ல்டில் நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது, பட் எல்லா லாங்குவேஜுக்குமே ஓரளவுக்கு பேஸ் அப்படின்னா இன்றைக்கி ஸ்டேஜில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் தான் வேர்ல்டு ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் நீ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண வேண்டிய லாங்குவேஜில் வந்து த பெஸ்ட் அண்ட் ஈஸி ஃபியூச்சர்ஸ், அதை ஈஸியாக அவனால் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாவாவில் இருந்தால் நீ பண்ண வேண்டியிருக்கும். தென் இங்கே வந்து JDK அப்படின்னு ஒரு விஷயம் வருது, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். நீ ஜாவாவில் ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டோட சப்போர்ட் இருந்தால் தான் உன்னால் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டெவலப் பண்ண முடியும். அதுலேயுமே அதை தான் ஃபஸ்ட்டு வருது. அவங்க நம்ம எப்படி இந்த ஆண்ட்ராய்ட்லலாம் வெர்ஷன்ஸ் பார்க்குறோம்ல, ஆண்ட்ராய்டில் சாக்லேட் நேம்ஸ்லேயே வந்தது, இப்போ ஆண்ட்ராய்ட் 10லாம் சொல்கிறோம். இது மாதிரி அவங்க JDK 1.1 1.0 இப்படி வந்தது. தென் அதுக்கப்புறம் J2SEங்கிற நேமில் கொண்டு வந்தாங்க, ஜாவா 2 ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படின்னு. அதில் ஒரு 4-5 வெர்ஷன்ஸ் வந்தது. அடுத்து ஜாவா SEன்னு சொல்லி சில வெர்ஷன்ஸ் 5, 6, 7, 8 இப்படி வந்தது. நவ் ஃபைனலி ஜாவா SE 12 அப்படிங்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவாவில் வி ஆர் ஹியர். இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஜாவா SE 12 ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி. நவ் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது 1995 ஜாவா ஃபைண்ட் அவுட் பண்ண தான் நம்ம பேசணும். பட் இப்போ யாரோட கையில் ஜாவா அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரக்கிள் கார்பரேஷன். ஆரக்கிள் கார்பரேஷனுக்கு கீழே தான் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்சிடரி கம்பெனியாக உள்ள இருக்குது. ஸோ ஜாவாவோட கம்ப்ளீட் லைசன்ஸ் எல்லாமே, அதாவது கம்ப்ளீட்டாக ஓன் பண்ணி இன்றைக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறது வந்து அடுத்தடுத்த வெர்ஷன்ஸை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறது எல்லாமே ஆரக்கிள் கார்பரேஷன் கையில் தான் இன்றைக்கி இருக்குது. நம்ம ஜாவா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆரக்கிள் வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க, அதில் போய் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி த சம்மரி ஆஃப் டுடேஸ் லெக்சர். நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படிங்கிற சொல்கிறேன். ஒய் ஜாவா, ஸோ ஏன் ஜாவா நம்ம படிக்கணும், சிம்பிள் டு யூஸ், நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒன்று ஒன்றா பார்த்துருக்கோம். அண்ட் ஹவு ஜாவா டிஃபர்ஸ் ஃப்ரம் C and C++. C அப்படிங்கிற லாங்குவேஜ்க்கும் ஜாவாங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, C++ அப்படிங்கிறக்கும் ஜாவாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலி ஜாவாவோட ஹிஸ்ட்ரி. ஸோ இது எப்படி க்ரியேட் ஆச்சு, எப்படி இன்வென்ட் பண்ணாங்க,
என்னென்ன ஸ்டேஜெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு கிறிஸ்பான ஒரு டிஸ்கஷன், ஒரு ஒரு என்ன சொல்கிற கிறிஸ்ப்னா ஒரு ஷார்ட் டிஸ்கஷன் தான் வி ஹாவ் டிஸ்கஸ்டு டுடே. தென் வி வில் மீட் இன் some other lecture classes. So thanks for your patient listening.